ஜீவா அண்ட் நயன்தாரா சேர்ந்து நடிக்கிற படம் தான் திருநாள். இந்த படத்தோடைய சாங்ஸ் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்காக நம்ம சேனலுடைய ரிப்போர்ட்டர் அழகர் அங்க உள்ள மியூசிக் டைரக்டர் ஸ்ரீ கூட சின்ன கலந்துரையாடல் பாருங்க. திருநாள் படத்தில் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்துட்டு புதிய இசையமைப்பாளர் அறிமுகம் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தா அது கடைசியில் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார். வணக்கம். எதுக்காக சார் ஸ்ரீகாந்த் தேவா ஸ்ரீயா மாறினார்? இல்லை, ஆக்சுவலாக என் பேரே வந்து ஸ்ரீன்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஸோ அப்பா என்ன சொன்னார்னா, ஒரு 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 டோட்டலாக ஸ்ரீக்கு வந்து ஒரு 6 வந்தால் டோட்டல் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து ஸ்ரீன்னு வச்சா 6 வருது, சும்மா வச்சுப்பார், இப்போயே நல்ல பேர் இருக்குது, சும்மா சேஞ்ச் பண்ணிப்பார், எப்படி இருக்குன்னு பாரு, செட் ஆகலைன்னா நீ மறுபடியும் ஸ்ரீகாந்த் தேவா வச்சுக்கோனாரு. பட் நல்லா போயின்னு இருக்கு ஸ்ரீ வச்சு. பட் எல்லோரும் என்ன ஸ்ரீகாந்த் தேவா தான் கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்ரீன்னு இப்போ சொன்னீங்களா, ஒரு புது மியூசிக் டைரக்டராக ஒரு தெரிஞ்சிருந்தீங்களே, அதுதான் அதுக்காகத்தான் ஒரு புதுசாக ஒரு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்ல மெலோடி சாங்லாம் பண்ணுறோம், ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். மற்றபடிலாம் யார்கிட்ட கடை வாங்கிட்டு ஏதோ மறைவாக வாழ்ந்துட்டு இருக்கார் பேரை மாற்றினா அப்படிலாம் கிடையாது. தெனாவெட்டு அண்ட் இதுக்கப்புறமாக ஜீவா கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற படம் திருநாள். ஸோ இதில் வந்து எப்படிப்பட்ட பாடல்கள் இருக்குது? முக்கியமாக இந்த பாடல்கள் ஏதாவது சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கா? சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அது ஒரு 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 வேறு ஜேர்னல் மூவி அது ஆக்சுவலாக. ஸோ லைக் ஒரு பயோ வாரை பற்றி ஒரு ஜனா சார் வந்து பண்ணியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீரெக்கார்டிங் ஒர்க் ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டது. நான் அந்த படத்துக்கு இன்டர்நேஷ்னல் அவார்ட் கூட வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக, ரொம்ப நாள் ஆறான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் வந்து கமர்ஷியலாக ஒரே முறை தீ பொறி பறக்கம் அப்புறம் அந்த சாங்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு ஜேனர் ஆஃப் மியூசிக், பக்கா ஒரு சென்னை பேஸ் பண்ணியே இருக்கும். அதில் ரொம்ப இடத்துல கானா கூட யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள் ஆக்சுவலாக, சும்மா ஒரு லைவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. தெனாவட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவியாக ஒருத்தர் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃபோக்கிஷாக இருக்கும் ஆக்சுவலாக. லைக் உஸ்லம்பட்டி சந்தையில் எங்கே இருந்தாய் அந்த பாட்டெலாம். ஸோ உஸ்லம்பட்டி சந்தையில் ஃபோக்காக இருக்கும், எங்கே இருந்தாய் சென்னை பேஸ்னால கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். பட் திருநாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரவுடி வந்து ஹீரோ ஆக்சுவலாக. ஸோ வந்து ஒரு 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 நல்ல ஒரு ஒரு ரவுடிசமாக ஒரு ஹீரோ ஓப்பனிங் சாங் இருக்கும். சேம் டைம் லவ்வாகவும் இருக்கும் ஆக்சுவலாக சாங்ஸு. ஸோ மெயினாக வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் வந்து கமர்ஷியல் சாங்ஸ் 2 பண்ணியிருக்கோம். பட் 4மே வந்து நல்ல மெலோடி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மெலோடி வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக வந்து பேசப்படுது. இன்றைக்கி ரேடியோவில் கூட நாங்கள் லான்ச் பண்ணும்போது ரொம்ப பேருக்கு அந்த சாங் பிடிச்சிருந்தது. ஸோ வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த படத்தில் சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா தான் ஆக்சுவலாக. ரொம்ப படத்தில் நான் பாட வைக்கணும், என்னோடய மியூசிக்கில் பாட வைக்கணும்னு ரொம்ப பேர்கிட்ட நான் கேட்கும்போது கரெக்டான இது கிடைக்கல. பட் ராமநாத் சார் வந்து டைரக்டர் வந்து ஒரு தாலாட்டு பாடல் வந்து அவங்கள பாட சொல்லும் போது ரொம்ப சிங்க் ஆகி அவங்க பாடுனது எங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அதுதான் நான் வந்து இந்த படத்தில் வந்து கிஃப்டாக நினைக்கிறேன். அண்ட் தெரி படத்தில் வந்து தேவா சார் பாடினது இப்போ பட்டி தொட்டியெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ அந்த பாட்டை பற்றி அதே மாதிரி நீண்ட நாளுக்கு அப்புறமாக தேவா சாருடைய குரல் அந்த பாட்டு வந்திருக்கு. அது நீங்கள் கேட்டிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கான சர்ப்ரைஸாக இருந்தது அந்த பாட்டு? அந்த சாங் நான் வந்து பாடுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டேன், அப்பா பாடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வீட்டில் தான் ஜிவி பிரகாஷ் ப்ரோ வந்து சிடி கொடுத்து அப்பாவுக்கு வந்து சும்மா வீட்டில் கேட்குறதுக்காக கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது டியூனு. அண்டு அதுவும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு அப்பா வாய்ஸ் கேட்கும்போது இன்னும் எவர் க்ரீனாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து கண்டிப்பாக யார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு தந்தையாக வந்து அவர் குரல் வந்து இப்போ மறுபடியும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும் போது ஃபஸ்ட்டு அவர் முதல் அவருக்கு ரசிகர்னா நானாக தான் இருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து அது இன்னும் ஜிவி பிரகாஷ் ப்ரோ நான் எங்கேயும் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் கண்டிப்பாக.